அறிந்துமே. என்ன நல்ல வார்த்தை அங்க நடந்ததுன்னா, நல் வார்த்தை. அர்ஜுனா, உனக்கு நாம் சொன்னேனே, புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சது? எல்லாத்தையும் விட பரம ரகசியமா ஒண்ணு சொல்றேன். இதுவரையிலும் கர்மயோகா, தியான யோகா, ஞான வித்யான யோகா, கஷேத்திர கஷேத்திரஜ விபாக யோகான்னு 1000 சொல்லிவிட்டேன். எல்லாத்தையும் விடு. சொல்ல போறது ரொம்ப ரகசியமானது, யாருக்கும் சொல்ல மாட்டேன். உனக்கு சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன், இருந்தாலும் மனசு கேட்கல. எனக்கு ரொம்ப அபியுக்தனாய் நீ இருக்கிற. நான் சொல்றத தப்பா நினைச்சுக்க மாட்டியே, நான் சொல்றது எனக்கு சுயநலத்துக்காக சொல்றேன்னு நினைச்சுக்க மாட்டியே. ஆனா நீ உருப்பிடுவ. இத கேட்டாதான் உனக்கு க்ஷேமம், கேட்கலன்னா அழிஞ்சு போயிடுவ பயல. ஆனா ஜாக்கிரதையா கேளு. ஏதோ அலட்சியமா கேட்டுவிட்டு என்ன சொன்னேன்னு அப்புறம் கேட்காதே. ஆனா இது ரொம்ப க்ஷேமம், உனக்கு நல்லதுக்காக சொல்றேன். நான் சொன்னபடி கேளு. என்ன விஷயம்னா, மாமேகம் சரணம் விரஜ. இப்ப சொன்னது எல்லாத்தையும் விடு. கிருஷ்ணன் என்ன கைவிட மாட்டான், கண்ணன் என்ன கைவிட மாட்டான். என்ன நம்புறையா? என் ஒருவனை சரணமடை, நடந்த நல்வார்த்தை அறிந்துமே அப்படின்னு சொன்னது தெரிஞ்சுமா கண்ணனை போய் ஆசைக்காம இருப்பா? இது தெரிஞ்சும் கூட வாங்குறார். வார்த்தை அறிபவர் மாயவர் காள் அன்றி ஆவரோ, போர்த்த பிறப்போடு நோயோடு மூப்போடு இறப்பிவை பேர்த்து பெரும் துன்பம் வேறு அரு நீக்கி தன் தாளினின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவூற்றே. பகவத்கீதையில இந்த வார்த்தை இருக்கு, உனக்கு தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, தெரியுமா உனக்குங்கிறார். பகவத்கீதையில இருக்கு. என்ன வார்த்தை சொல்லுங்களே? ஒரு வார்த்தை இருக்கு அதுல. நீ எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டு எப்படி ஆக போறதோ எப்படி ஆக போறதோன்னு அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்றேன். அவர் திருப்பி சொல்றார், என்ன ஆக போறதோ அப்படிங்கிறார். கவலைப்படுறவாளா கவலைப்படுறவாள் கவலையை நீக்க முடியும்? ஒரு வார்த்தை இருக்குப்பா பகவத்கீதையில. என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ திகில், என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு துயரம், என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு கவலை. இந்த கவலை துயர் திகில் எல்லாம் போயிடும், நிம்மதியா இருக்கலாம். ஒரு வார்த்தை இருக்கு கீதையில. சொல்லுமையா, சும்மா என்னமா அடிப்படை போடுறேன். ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. உன் யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். இதுவரையிலும் யோகக்ஷேமத்தை பார்த்துக்கிற துப்பு இருந்தா நான் சரியா இருப்பேனே. என் யோகக்ஷேமத்தை பார்த்துக்க எனக்கு துப்பு இல்லையே. யோகக்ஷேமத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவன் பார்த்துக்கிறாப்புல உன்னூத்தர் பார்க்க முடியுமா? வார்த்தை அறிபவர்கள் அது தெரிஞ்சுட்டால் அவன் ஆசைச்சா நிம்மதி, அவன் பார்த்துப்பான் என்று தெரிஞ்சும் அவன் ஆசைக்காமல் இருப்பாரா? மாயவர்காள் அன்றி ஆவரோ. எப்படி யோகக்ஷேமத்தை நிர்வகிப்பானால், போர்த்த பிறப்போடு. அது என்ன போர்த்த பிறப்பு நாள்? இந்த தேகமே போர்வதான். உள்ள ஜீவன் இருக்கிறான், அவனுக்கு மாம்சத்தால ஒரு சட்டை பண்ணி இவன் மேல போத்தி இருக்கு. அதுதான் பிறந்தது. அதுல இருந்து ஆரம்பிச்சு நீ அனுபவிச்சதெல்லாம் என்ன? டேட் வாரி அவன் டைரியில எழுதியிருக்க இல்லையா? என்ன நாள்? நோயோடு. பிறந்ததுல இருந்து வந்த வியாதிகள் என்னென்ன, எல்லா வியாதியும் அநேகமா நான் பல தடவை பார்த்திருக்கேன் என்று சொல்றாப்புல. நோயோடு மூப்போடு இறப்பு இவை பேர்த்தும் பெரும் துன்பம். என்னென்ன வாழ்க்கையில பெரும்பாலும் கஷ்டங்களே அனுபவிச்சியே, வேர் அரு நீக்கியே அவ்வளவு துன்பங்களையும் உன்னை தொடாதபடி நீக்கி கடைசியில அந்தமில் பேரின்பமான தன் தாளின் கீழ் சேர்த்து இக வாழ்க்கையிலையும் உன்னை நிம்மதியா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல பண்ணி, முடிவிலையும் அவனே பந்துவாக வந்து உன்னை அலக்கழியாம அப்படியே எடுத்து தன் திருவடியில சேர்த்து கொள்ளக்கூடிய அவன் செய்யும் க்ஷேமத்தை. யோகக்ஷேமம் காமிகம்னு சொன்னானே, சொன்ன சொல்படி தன்னை ஆசிரிச்சவர்களுக்கு அந்த க்ஷேமத்தை எண்ணி தெளிவு
தெளிவுற்றேகே என்று செய்யக்கூடிய எம்பெருமானுடைய கருணைய நினைச்சையானால் அவனை தவிர வேற யார நீ ஆசைப்பாய்? தெளிவுற்றோ, கலக்கிக்காத மனச. சும்மா அதை படிக்கிறதும் இதை படிக்கிறதும், அங்க போகலாமா இங்க போகலாமா, அங்க ஒரு சாமியார் இங்க ஒரு சாமியார், அங்க ஒரு கோவில் இங்க, மனசை அலட்டிக்காத. கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண்னு உட்கார். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீகிருஷ்ண சரணம் நம. இதுதான் உனக்கு தெளிவான ஞானம். பல பேரிடத்துல பழகாதே, பல பேர் சொன்னபடி போகாதே. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாஸ்யதி நிஷ்டலாங்கிறான் அந்த கண்ணனே. கேட்பார் பேச்ச கேட்டு சந்தில நிற்காதேங்கிறான் கண்ணனே. தெளிவுற்றுவியின்றி ஆழ்வார் போல தெளிவா யார் சொல்ல முடியும்? சர்வ வேதாந்தமும் படிச்சாலும் தீராத சந்தேகம் திருவாய்மொழி படிச்சா தீந்துடும். தெளிவுற்றுவியின்றி நாசம் இல்லாமல் நின்றவர்க்கு இன்பக்கதி செய்யும் தெளிவுற்ற கண்ணனை. கபடமே கிடையாது கிருஷ்ணாவதாரத்தில். ஏன்னா அகம் ஹி சர்வபூதானாம் கோப்தாச்ச பிரபுரேவச்ச. கபடமே கிடையாது. நான் தாண்டா பிரபு, நான் தாண்டா ஜெகத்தை சிருஷ்டி பண்ணினவன், நான் தான் எல்லாவற்றையும் நடத்தின்னு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிஷ்கபடமா உள்ளது உள்ளபடி பேசுற அவதாரங்கிறதுனாலே தெளிவுற்ற கண்ணனையே சொல்லலாம். ஐயா ரொம்ப பேர் நான் தான் பகவான் அவதாரம் பண்ணி வந்திருக்கிறேன் அப்படின்னு மலையை தூக்க சொல்லு பாப்பான். போட்டோ எல்லாம் கொடுத்து பூஜை பண்ண சொல்றா இல்லையா, நான் தான் பகவான். கோவர்தன மலையை தூக்க சொல்லு, தூக்குவாளா? ஒரு சின்ன தண்ணீர் பாம்பு வந்தாலே, நாக்கு பூச்சி வந்தாலே பயந்துன்னு ஓடி போயிடுவா. காளியில் மேல குதிக்க சொல்லு, காட்டு தீ வந்தா அள்ளி குடிக்க சொல்லு, அக்ஷயமான வஸ்திரங்களை கொடுக்க சொல்லு, 1000 ரூபாய் எடுத்துன்னு குதிக்க சொல்லு. சும்மா பகவான் சொல்லிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு எல்லாருக்கும். நம்ம கண்ணா அவ்வளவும் செய்வான். அவன் பகவானா இல்லையாங்கிறதுல சந்தேகமே இல்லை. தெளிவுற்ற கண்ணனை தன் லீலையாலையும் தன்னுடைய பாவத்தாலையும் தன்னுடைய சொல்லாலையும் தெளிவுற்றே கண்ணனை தென் குருகூர் சடகோபன் சொல். ஒண்ணு கண்ணனை நம்பு, இல்ல சடகோபனை நம்பு. நமே பக்த பிரணசியதி. ஆழ்வார நம்பு, இல்ல கண்ணனை நம்பு. தெளிவுற்ற 1000 இவை 10 வல்லார். நீ திருவாய்மொழியை சேவிச்சுட்டே இரு. சார் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இராது. பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் எஸ்சாஸ்மி தத்வதகா என்று அவன் திருவாய்மொழியே உன்னோட பேசும். உனக்கு என்ன சந்தேகமோ அதையெல்லாம் அதுவே நீக்கும். பிரத்யட்ச கிருஷ்ண ஏவிகி வாங்மயமான அவதாரம் இது. தெளிவுற்ற 1000 இவை 10 வல்லார் அவர் தெளிவுற்ற சிந்தையர். நிசந்தேகமான ஞானம் உண்டாயிடும். பாமறு மூவுலகத்துள்ளேகே பரவியதான இந்த 3 உலகத்திலே இவனுக்கு ஈடு கிடையாது. அப்பேற்பட்ட ஞானியாக ஆவான்.